இந்த 2026ஆம் ஆண்டிற்கான வாக்தத்த கொடுகைக்கு வருகை தந்துள்ள உங்கள் யாவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். கடந்த 2025ஆம் ஆண்டு முழுவதும் திட்டமிட்ட கூடுகைகள் ஒவ்வொன்றும் தடையின்றி நடத்த தேவன் கிருபை செய்தார். அந்த கூடுகைகள் ஒவ்வொன்றும் உங்கள் யாவருக்கும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று தேவனுடைய நாமத்திலே விசுவாசிக்கிறோம். அக்கூடுகைகள் பற்றிய ஒரு சிறிய காணொளி பதிவு இதோ. டிசம்பர் 18, 2024 அன்று 2025ஆம் ஆண்டிற்கான வாக்குத்தத்த கூடுகையில் அநேக ஜனங்கள் பங்கு பெற்று தங்களது புதிய ஆண்டிற்கான வாக்குத்தத்தத்தை விசுவாசத்தோடு பெற்று சென்றனர். ஜெப ஐக்கியத்தின் வாக்குத்தத்த வசனமான உன்னுடைய கை உன் விரோதிகளின் மேல் உயரும், உன் சத்துருக்கள் எல்லாரும் சங்கரிக்கப்படுவார்கள், மீகா 5:9 கொண்டு அநேகரோடு தேவன் இடைப்பட்டார். வருடந்தோறும் பொங்கல் விடுமுறை நாட்களான 14, 15, 16ஆம் தேதிகளில் நமது கூடாரத்தில் பொங்கல் தியான முகாம் நடைபெறும். இந்த ஆண்டில் வல்லமை கோபுரம் ஊழியங்கள் தேனியை சேர்ந்த சகோதரர் என் ராஜேந்திரன் அவர்கள் 3 நாட்களும் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்னும் தலைப்பில் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டு ஜனங்களை தங்கள் அபிஷேகத்தில் மேலும் வலுப்பெற ஜெபத்தில் நடத்தினார்கள். இந்த 3 நாட்களும் தேவன் சொன்னார், அதிசயத்தை காண பண்ணுவேன். யாருக்கு? ஜெபிக்கிறவனுக்கு. ஜெபிக்கிறவன் தான் அதிசயத்தை காண முடியும். ஜெபிக்கிறதுக்கு உனக்கு தேவை தைரியமா அவருக்கு முன்னாடி நிக்கணும். குற்ற மனசாட்சி இருக்கவே கூடாது. ஏன்னா இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் அவர்கள் யார இந்த 3 நாள்ல கர்த்தர் உங்களை சுத்தம் பண்ண போகிறா, உங்களை பரிசுத்தம் பண்ண போகிறா. எப்படின்னா அக்கினி நெருப்பாய் மாற்ற போகிறா. மே மாத தியான முகாம் இந்த ஆண்டு 8, 9, 10 ஆகிய தேதிகளில் நடைபெற்றது. அக்கூடுகையில் நாகர்கோவிலை சேர்ந்த பாஸ்டர் ராபர்ட் ரொனால்ட் அவர்கள் தேவ செய்தியை தப்பின ஒருவன், அடைக்கப்பட்ட ஒருவன், அர்ப்பணித்த ஒருவன் என்ற தலைப்புகளில் பகிர்ந்து கொண்டார்கள். நாம் யார் ஆதரவில் இருக்கும்போது தப்பிக்கொள்ளலாம் என பல ஆலோசனைகளை கொடுத்து தேவ ஆவிக்குள்ளாக ஜனங்கள் பலப்பட ஜெபித்தார்கள். இங்க ஆதரவுல இருக்கிறது சரியான ஆளுடைய ஆதரவுல இருக்கணும். எந்த ஆதரவுல இருக்கணும்? சரியான நபருடைய ஆதரவுல இருக்கணும். நீங்க ஆதரவுல இருக்கிற ஆள் வசனத்துக்கு படித்த ஆளா இருக்கணும். நீங்க ஆதரவுல இருக்கிற ஆள் பரிசுத்தத்தை பின்பற்றுகிற ஆளா இருக்கணும். நீங்க ஆதரவுல இருக்கிற ஆள் தரிசனம் உள்ள ஆளா இருக்கணும். நீங்க ஆதரவுல இருக்கிற ஆள் நீங்க வளர விரும்புற ஆளா இருக்கணும். புரியுதா? அப்படி நீங்க சரியான ஆதரவுல போயிட்டீங்கன்னா பின்ன நீ பயப்பட தேவையில்லை. இந்த ஆண்டின் சிறப்பு வாலிபர் கூடுகை பக்ரீத் விடுமுறை நாளான ஜூன் 7ஆம் தேதி நடைபெற்றது. அநேக வாலிப சகோதர சகோதரிகளை தேவன் அழைத்து வந்தார். பிரதர் சாம்ராஜ் இவாஞ்சலிக்கல் மிஷன் அவர்கள் வாலிபர்கள் தற்போதைய உலகில் எப்படிப்பட்ட பரிதபிக்கப்பட்ட நிலையில் இருக்கிறார்கள் என்று தெளிவுபடுத்தி அவர்களை தேவனுக்குள் வேரூன்ற செய்யும்படி செய்தார்கள். வாலிப சகோதரிகள் கவிநய காட்சி, நாடகம் மற்றும் வேதாகம் விளையாட்டுகள் மூலம் வாலிபர்களை உற்சாகப்படுத்தினர். உங்களுடைய நிலைமை என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? கிறிஸ்துவுக்குள்ளாக நான் எப்படி நிர்வாணியாய் இருக்கிறோம், வறுமை உள்ளவர்களாய் இருக்கிறோம், பரிதபிக்கப்படத்தக்கவர்களாய் இருக்கிறோம், நிர்பாக்கியம் உள்ளவர்களாய் இருக்கிறோம். இதை அறியாமல் நம்ம எல்லாம் ஒரு குறைவும் இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். பிறந்த நாள் முதலாய் உன் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய்
தனி பாசம் வைத்தீரே. தேசத்திலே நடக்கும் பலவிதமான கொடுமைகளுக்காக திறப்பிலே நின்று ஜெபிக்கும்படியாக அக்டோபர் 1ஆம் தேதி 8 மணி நேர உபவாச ஜபக்குடுகை நடைபெற்றது. 12 காரியங்களுக்காக நமது ஜப ஐக்கிய பிள்ளைகள் ஜபத்தை நடத்தினார்கள். ஜபத்திலே மேலும் வலுவடையும்படி வல்லமையை குறித்து பிரதர் ரூபன் ஜெயக்குமார் அவர்கள் தேவ செய்தியை பகிர்ந்து கொண்டு ஜபத்தில் பலனடைய செய்தார்கள். யாத்திராகமம் 9:16 வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகவும் என் நாமம் பூமியில் எங்கும் பிரஸ்தாபமாகும்படியாகவும் உன்னை நிலைநிறுத்தினேன். இதை வச்சு ஒரு தீர்க்கதரிசனமா ஒரு வார்த்தையை சொல்லட்டுமா? இந்த 8 மணி நேரம் சும்மா அங்க கொண்டு நிலைநிறுத்தல, உங்க மூலமா அவருடைய வல்லமையை கர்த்தர் வீட்டுக்குள்ள காண்பிக்க போகிறார், தெருக்கல்ல காண்பிக்க போகிறார், இந்த கிராமத்தை பட்டணத்தை அசைக்க கர்த்தர் காண்பிக்க விரும்புகிறார். கையை தட்டுறவங்க அந்த வல்லமையை உணர்ந்து கை தட்டுங்க. அந்த வல்லமை மேல வரணும். இன்னைக்கு அந்த வல்லமையை நான் பெற்றுக்கொண்டு வெளியே போகணும். கையை தட்டி அல்லேலூயா. வாரந்தோறும் புதன்கிழமை இரவு 8 மணி முதல் 10 மணி வரை சிறப்பு ஜெபம் நடைபெறுகிறது. இனிமையான பாடல் வேளை, வல்லமையான ஆராதனை வேளை, தேசத்திற்கான மன்றாட்டு ஜெபம் மற்றும் நமது வாழ்வில் வலுவடைய செய்யும் செய்தி வேளை நடைபெறும். இந்த ஜெபத்தின் மூலம் அநேக சாட்சிகளும் உருவாகி உள்ளது. மாதந்தோறும் 2வது சனிக்கிழமை நமது ஜப ஐக்கிய கூடாரத்தில் உபவாச ஜபம் நடைபெற்று வருகிறது. அக்கூடுகையிலும் பாடல், ஆராதனை மற்றும் தேசத்திற்கான ஜபங்கள் ஏறெடுக்கப்படும். இதிலும் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படி ஒவ்வொரு மாதமும் ஊழியர்கள் அழைக்கப்படுகின்றனர். ஒவ்வொரு மாதமும் 3வது ஞாயிறு மாலை 4 மணி முதல் 6 மணி வரை வாலிபர் கூடுகை நடைபெறுகிறது. இக்கூடுகையில் வாலிபர்களே பாடல், ஆராதனை, ஜெபம் மற்றும் தேவ செய்தியை பகிர்ந்து கொள்கின்றனர். உங்கள் வாலிப பிள்ளைகளும் தேவனுக்குள் மேலும் வளர்ந்து பெருகுவதற்கு இக்கூடுகையில் கலந்து கொள்ள ஊக்குவிக்கும்படி வேண்டிக் கொள்கிறோம். குடும்ப கூடுகையானது ஒவ்வொரு மாதமும் 4வது ஞாயிறு அன்று மாலை 4 மணி முதல் 6 மணி வரை நடைபெறுகிறது. இக்கூடுகையில் சிறப்பான பாடல் மற்றும் ஆராதனை வேளையும், நமது குடும்பங்களுக்காக ஜெபிக்கும் ஜெப வேளையும், குடும்பம் மற்றும் பிள்ளைகளை நடத்துவதற்காக வேதத்தில் இருந்து சிறப்பான ஆலோசனைகளும் வழங்கப்படுகிறது. ஜப ஐக்கிய கூடாரத்தில் மட்டுமல்லாது பல ஆலயங்கள் மற்றும் வீடுகளிலும் நமது ஊழியர்களை தேவன் பயன்படுத்தி வருகிறார். ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை சொக்கநாதன் புதூர் சபையிலும், 2வது ஞாயிற்றுக்கிழமை கேவி ஆலங்குளம் சபையிலும், 4வது ஞாயிற்றுக்கிழமை சாலைபுதூரிலும், வாரந்தோறும் வியாழன்கிழமை பாவூர் சத்திரம் சகோதரி அமுதா தர்மராஜ் அவர்கள் இல்லத்திலும் ஜபங்கள் நடைபெறுகிறது. இவை மட்டுமல்லாது இந்த ஆண்டில் சிறப்பு நற்செய்தி கூட்டங்களை சேலம், கரூர், உடையாம்புலி, தாளையுத்து, திசையன்விளை, அடைக்கலப்பட்டணம், பூலாங்குளம், சுரண்டை ஆகிய பகுதிகளில் நடத்த தேவன் கிருபை செய்தார். இக்கூடுகைகளிலும் நமது ஊழியர்களை தேவன் வல்லமையாக பயன்படுத்தினார். அவர்களுக்கு தேவன் நல்ல உடல் நலத்தை கொடுத்து போக்குவரத்தையும் காத்ததற்கு தேவனை துதிக்கிறோம். மாதந்தோறும் ஜப ஐக்கியத்தின் மூலம் ஐக்கிய செய்தி என்னும் பத்திரிகை வெளியிடப்படுகிறது. அதில் நமது ஆவிக்குரிய தாயாகிய திருமதி அமுதா தர்மராஜ் அவர்கள் ஆசிரியர் உரை எழுதுகிறார்கள். அதனைத் தொடர்ந்து அம்மாத வாக்குத்தத்த செய்தியும் சிறுவர், வாலிபர், பெரியோர், முதியோர் என அனைத்து பிரிவினருக்கான சிறப்பு ஆலோசனைகளும் அந்த மாதத்தின் ஊழியங்கள் குறித்த குறிப்புகளும் இருக்கிறது. வேதாகம அறிவை பெருக செய்வதற்காக வேதாகம போட்டி என்னும் பகுதியும் இடம்பெற்றுள்ளது. சிறப்பு பரிசுகளும் வழங்கப்படுகிறது.
ஐக்கிய செய்தி பத்திரிகையானது புதியதாக ஐக்கிய மடலோசை என்று பெயர் மாற்றப்பட்டு கடந்த 2 மாதங்களாக வெளியிடப்பட்டு வருகிறது. தற்கால நவீன உலக மாற்றத்திற்கு ஏற்ப நமது ஜெப ஐக்கிய ஊழியங்களை உலகமெங்கும் உள்ள ஜனங்கள் கண்டு பயனடைவதற்கேற்ப சுரண்டை ஜெப ஐக்கியம் என்ற யூடியூப் சேனல் ஒன்று 5 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆரம்பிக்கப்பட்டு 2 ஆண்டுகள் காணொளி பதிவுகளையும் 3 ஆண்டுகளாக நேரலை பதிவுகளையும் பதிவு செய்து 5100 சந்தாதாரர்களையும் 5,13,000க்கும் மேற்பட்ட பார்வையாளர்களையும் பெற்றுள்ளது. ஜெப ஐக்கிய ஊழியமானது உங்கள் ஒவ்வொருவரால் மட்டுமே நடைபெறுகிறது. இந்த ஊழியங்கள் ஒவ்வொன்றிலும் பங்கு பெற்று ஜெபித்து உதவி செய்யும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஜெப ஐக்கியத்தின் சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களும் இக்கொடுகையின் மூலம் பயனடைய அவர்களையும் அழைத்து வரும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.